வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்சியில் 3 நாட்கள் நடைபெறும் வேளாண் சங்கமம் நிகழ்ச்சி முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். பாஜக ஆட்சி மீண்டும் அமைந்தால் இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது. திமுக பொறுப்பாளர்களுக்கான பயிற்சி பாசறை கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று பிற்பகலில் மீண்டும் விசாரணை. மணிப்பூர் கலவரத்தை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். சிதம்பரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே. எஸ். அழகிரி பங்கேற்பு. நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தின் நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்கு எதிர்ப்பு. போராட்டம் நடத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என விழுப்புரம் சரக டிஐஜி எச்சரிக்கை. தெலுங்கானாவில் நீர்வீழ்ச்சி பகுதியில் சிக்கிக்கொண்ட 40 சுற்றுலா பயணிகள் அனைவரையும் காப்பாற்ற தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தீவிர முயற்சி. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் லீக் போட்டி தேதி மாற்றப்பட உள்ளதாகவும் முன்பதிவு செய்த ரசிகர்களும் பாதிக்கப்படுவார்கள் எனவும் தகவல். ஜெயிலர் திரைப்படத்தின் 3வது பாடல் வெளியீடு. நடிகர் ரஜினிகாந்தின் ரசிகர்கள் மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். திருச்சியில் வேளாண் சங்கமம் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் வேளாண் சங்கமம் 2023 என்ற பெயரில் வேளாண் கண்காட்சி இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. திருச்சியில் உள்ள பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் இந்த கண்காட்சியில் இயற்கை விவசாயம், நவீன தொழில்நுட்ப விவசாயம் போன்ற பல்வேறு தலைப்புகளின் கீழ் சிறப்பு கருத்தரங்கங்களும் நடைபெற இருக்கிறது. இதில் 17 மாநில அரசு துறைகளும் மத்திய அரசின் 8 ஆராய்ச்சி நிறுவனங்களும் 3 வேளாண்மை சார்ந்த பல்கலைக்கழகங்களும் 80க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்களும் பங்கேற்க உள்ளன. இந்த கண்காட்சியினை 2 நாட்கள் பயணமாக திருச்சி சென்றுள்ள முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். மேலும் 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் வழங்கி முதலமைச்சர் சிறப்புரையாற்றவுள்ளார். திமுகவின் டெல்டா மண்டல வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கான ஒருநாள் பயிற்சி பாசறை கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. இதில் அரியலூர், பெரம்பலூர், நாகை, திருச்சி உட்பட 15 மாவட்ட திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தொண்டர்கள் வீடு வீடாக சென்று மக்களை அறிந்து திமுகவின் மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்றார். நம் கொள்கைகளை பேசுங்க, நலத்திட்டங்களை பதிவிடுங்க, தேவையில்லாத வம்பு வாக்குவாதங்கள் எல்லாம் விடுபடாதீங்க. எதையாவது சொல்லி நம்ம திசை திருப்பி விடுவார்கள். இந்த திசை திருப்பலுக்கெல்லாம் பலியாகிவிடக்கூடாது. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஆளுநர் நமக்கு ஒரு பெரிய பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கத்தில். ஆக அவர் மாற்ற வேண்டும் என்று கூட நான் சொல்ல விரும்பல. அவரே இருக்கட்டும், தேர்தல் வரைக்கும் அவர் இருக்கட்டும், இன்னும் நமக்கு வாக்குகள் அதிகரிக்கும். என்னை பொறுத்தவரையில் நம்மை நிராகரிக்கக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அனைவருக்கும் பொதுவான ஆட்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், பாஜக ஆட்சி மீண்டும் அமைந்தால் இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று கூறினார். மற்ற மாநிலங்கள் மணிப்பூர் போல் ஆகாமல் இருப்பதற்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். தமிழக ஆளுநர் ஆர். ரவியை சந்தித்து திமுக அமைச்சர்களின் ஊழல் புகார்கள் குறித்த 2வது பகுதி ஆவணங்களை தாம் கொடுத்ததாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஆளுநரிடம் திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரின் பினாமி தகவல்கள் அடங்கிய திமுக ஃபைல்ஸ் 2 பகுதியை தாம் வழங்கியதாக அண்ணாமலை டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 5,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 ஊழல் குறித்த ஆதாரங்களையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை, இவ்விவகாரத்தில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் மத்திய கல்வி நிறுவனங்கள் தர நிர்ணய ஆணையத்தின் 2023ஆம் ஆண்டிற்கான கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோட்டி, சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் கௌரி, லயோலா கல்லூரி, PSG கல்லூரி உள்ளிட்ட 10 கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் மாநில கல்லூரி பிரதிநிதிகள் கூட்டத்தை புறக்கணித்தனர். இந்த கருத்தரங்கில் பேசிய ஆளுநர் ஆர். ரவி, பல்கலைக்கழகங்களில் நிதி பற்றாக்குறை மற்றும் காலி பணியிடங்கள் அதிகமாக இருப்பது உண்மைதான் என கூறினார். தற்போது பொறியியல் பட்டம் பெற்றவர்கள் 12,000 சம்பளத்தில் தகுதி மிகவும் குறைந்த சுயமரியாதை இல்லாத வேலையை செய்வது வருத்தமளிப்பதாக கூறினார். தமிழ்நாடு அறிவுபூர்வமான மாநிலம் என்கிற பெருமையை தக்க வைக்க வேண்டுமென்றால் பல்கலைக்கழகங்கள் தொடர்ந்து இணைந்து செயல்பட வேண்டும் என ஆளுநர் ஆர். ரவி கூறினார்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் மகளிர் உரிமை தொகைக்கான சிறப்பு முகாமை அமைச்சர் ஏவவேலு ஆய்வு செய்தார். ரிஷிவந்தியம் தொகுதிக்கு உட்பட்ட வட பொன்பரப்பி மற்றும் வட கீரனூர் ஊராட்சியில் ஆய்வு மேற்கொண்ட அவர் விண்ணப்ப படிவத்தை இஸ்லாமிய பெண் ஒருவரிடம் காண்பித்து அதனை படிக்குமாறு கூறினார். அப்போது அந்த பெண்மணியின் தமிழை படிக்க கேட்டு குட் குட் என அமைச்சர் பாராட்டியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கு விசாரணையை இன்று பிற்பகல் 2 மணிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியை விடுவிக்க கோரி அவரது மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிகிச்சையில் இருந்த காலத்தை நீதிமன்ற காவல் காலமாக கருத முடியாது எனவும் அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் அனுமதி அளித்து உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டன. அந்த மனுக்கள் மீதான விசாரணையின் போது அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் தேவைப்பட்டால் அமலாக்கத்துறை சிறையில் சென்று விசாரிக்கலாம் என வாதிட்டார். இதனை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் விசாரணையை இன்று பிற்பகல் ஒத்திவைத்துள்ளது. மணிப்பூர் கலவரத்தை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிதம்பரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே. அழகிரி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் தொண்டர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே. அழகிரி மணிப்பூர் சம்பவத்தில் குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில்கள் சார்பில் அர்ச்சகர், ஓதுவார், தவில் மற்றும் நாதஸ்வரம் என 15 பயிற்சி பள்ளிகள் இயங்கி வருகிறது. இந்நிலையில் அனைத்து முழுநேர பயிற்சி மாணவர்களுக்கும் மாதாந்திர ஊக்கத்தொகை ரூபாய் 3000 4000 ரூபாயாகவும், பகுதி நேர பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கால்நடை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. 31 மாணவர்கள் 200 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அடிப்படையில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் விக்னேஷ், பெரம்பலூரைச் சேர்ந்த மாணவர் அஜய் ஆகியோர் 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற்று முதல் 2 இடங்களை பிடித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பானுப்பிரியா 199.5 மதிப்பெண்களை பெற்று 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். கலந்தாய்வு அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் 3 திறந்தவெளி சுரங்கம் மூலம் நிலக்கரி எடுத்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2வது சுரங்க விரிவாக்க பணிக்காக சேத்தியாத்தோப்பு பகுதியில் உள்ள தர்மநல்லூர், கருவெட்டி, கத்தாழை, வளமாதேவி உள்ளிட்ட இடங்களில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் பாமகவினர் 50 பேர் சேத்தியாத்தோப்பு குறுக்கு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் போராட்டம் நடத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என விழுப்புரம் சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் தெரிவித்துள்ளார். அங்கு 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நெய்வேலி என்எல்சி நிர்வாகம் நிலம் கையகப்படுத்தும் விவகாரத்தில் கடந்த டிசம்பர் மாதமே நிலத்தில் பயிரிட வேண்டாம் என விவசாயிகளிடம் அறிவுறுத்தப்பட்டதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தெரிவித்துள்ளார். இதனிடையே நெய்வேலி என்எல்சி நிர்வாகம் சார்பாக நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை எனவும், வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி அதனையும் வழங்கவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் சுற்றுலாப் பயணிகள் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு காவல்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்துக்கு இடமான முறையில் நின்றிருந்த 5 பேர் கொண்ட கும்பலை பிடித்து சோதனை செய்தபோது அவர்களிடம் சிறு சிறு பொட்டலங்களாக 1 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்போரூர் அருகே நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் ஒரு இளைஞர் பலத்த காயமடைந்தார். திருப்போரூரை அடுத்த தண்டலத்தில் மூடப்பட்டுள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையை மீண்டும் திறப்பதற்காக வளாகத்தில் உள்ள புதர்களை அழிக்கும் பணியில் சிலர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பூஞ்சேரியைச் சேர்ந்த சீனு என்பவர் மரக்கிளையை வெட்டியபோது அவர் கையில் இருந்த கத்தி கை தவறி முற்புதரில் இருந்த ஒரு பார்சலில் விழுந்துள்ளது. கத்தி விழுந்ததும் பார்சல் பயங்கர சப்தத்துடன் வெடித்ததில் சீனு பலத்த காயங்களுடன் மயங்கி விழுந்துள்ளார். அருகிலிருந்த தினேஷ் என்பவரும் காயமடைந்தார். அவர்கள் இருவரும் ஆம்புலன்ஸ் மூலம் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் வெடிகுண்டு நிபுணர்களை வரவழைத்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மேலும் 2 நாட்டு வெடிகுண்டுகள் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டன. இதுகுறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சென்னை காசிமேடு பகுதியில் கடல் வளத்தை மேம்படுத்தவும் மீன்களின் வரத்தை அதிகரிக்கவும் செயற்கை முறையில் பவளப்பாறைகள் கடலில் விடப்பட்டன. ஆஸ்திரேலிய தூதரகத்தின் நிதி உதவியுடன் செயல்படும் தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செயற்கை பவளப்பாறைகள் படகுகளில் கொண்டு செல்லப்பட்டு கடலில் விடப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் ஆசூர் கிராமத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரிபவர்களுக்கு கிடா வெட்டி பிரியாணி வழங்கப்பட்டது. ஆசூரில் குளம், வாய்க்கால், ஏரி ஆகியவை தூர்வாரும் பணி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பணியின் போது எந்த அசம்பாவிதங்களும் ஏற்படக்கூடாது என்று அப்பகுதியின் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிலில் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்தார். தொடர்ந்து 8 கிடா வெட்டி பிரியாணி சமைத்து பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டன. தூத்துக்குடியில் புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தின் 441ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருப்பலிகள் நடைபெற்று ஊர்வலமாக கொடி எடுத்துச் செல்லப்பட்டு மாதா கோவில் எதிரே உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் கொடியை ஏற்ற மாவட்ட ஆட்சியர் டாக்டர் செந்தில்ராஜ் மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன், மாநகராட்சி மேயர் ஜெகன் உள்ளிட்டோரும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள்களும் பங்கேற்றனர். 11 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தங்கத்தேர் திருவிழா ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி கீர்த்தனா டெல்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் பளுதூக்குதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார். இவருக்கு பள்ளி சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாராட்டு விழாவின்போது சாதனை படைத்த மாணவி கண் கலங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. உடுப்பி கல்லூரி மாணவிகளின் ஆபாச வீடியோ விவகாரம் தொடர்பாக விசாரணையை தொடங்கியிருப்பதாக தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவீட் செய்துள்ள அவர், காவல்துறையை சந்தித்து முதற்கட்ட அறிக்கையை பெற இருப்பதாகவும், பல்வேறு கதைகள், போலியான வாட்ஸ்அப் பதிவுகளை பகிர்வதை நிறுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் உண்மையை தெளிவுபடுத்தவே டெல்லியிலிருந்து வந்திருப்பதாகவும், விரைவில் உண்மை வெளிவரும் எனவும் பதிவிட்டுள்ளார். தெலுங்கானா மாநிலம் முலுகு அருகே முத்தியாலா தாரா நீர்வீழ்ச்சி பகுதியில் சிக்கிக் கொண்ட 40க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகளை மீட்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கனமழை காரணமாக நீர்வீழ்ச்சியில் அதிக தண்ணீர் கொட்டுவதாலும், காட்டாற்று வெள்ளம் போல் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதாலும் அங்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களில் சென்ற சுற்றுலாப் பயணிகள் திரும்ப முடியாமல் சிக்கிக் கொண்டனர். அவர்களை காப்பாற்ற தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். பெங்களூருவில் சாலை ஓரம் வீசப்பட்டிருந்த பெட்டியில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் கிடந்ததை பார்த்து காவல்துறையினர் அதிர்ச்சியடைந்தனர். சமீபத்தில் மத்திய அரசு 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறுவதாக அறிவித்திருந்த நிலையில் சாலை ஓரம் வீசப்பட்ட பெட்டியில் ரூபாய் நோட்டுகள் கிடப்பதாக பெங்களூரு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனடியாக அங்கு சென்ற போலீசார் அவற்றை கைப்பற்றி சோதனை மேற்கொண்டதில் அனைத்தும் போலி ரூபாய் நோட்டுகள் என தெரியவந்தது. இவற்றை வங்கியில் ஏமாற்றிக் கொடுப்பதற்காக அச்சடிக்கப்பட்டதா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மணிப்பூரில் வன்முறை சம்பவங்கள் குறைந்து இயல்பு நிலை திரும்பி வருகிறது. எல்லையோர கிராமங்களில் பொதுமக்கள் வழக்கமான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். விவசாயிகள் பயிர் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதையொட்டி அப்பகுதிகளில் மத்திய ரிசர்வ் படை போலீசார் துப்பாக்கி ஏந்தியபடி தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் லீக் போட்டிக்கான தேதி மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் இடையிலான லீக் போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடத்தப்படும் என ஐசிசி அட்டவணை வெளியாகியிருந்தது. இந்நிலையில் அக்டோபர் 15ஆம் தேதி நவராத்திரி பண்டிகையின் முதல் நாள் தொடங்க உள்ளதால் போட்டிக்கான தேதியை மாற்ற முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அன்றைய தினத்தில் பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி தேதியை மாற்ற ஆலோசிக்கப்படுவதாக தெரிகிறது. ஒருவேளை தேதி மாற்றப்பட்டால் விமான டிக்கெட் முன்பதிவு செய்த ரசிகர்களும் விடுதி அறைகளில் முன்பதிவு செய்த ரசிகர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஜினி நடித்துள்ள ஜெயிலர் திரைப்படத்தின் 3வது பாடலாக ஜுஜுபி பாடல் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருச்சியில் 3 நாட்கள் நடைபெறும் வேளாண் சங்கமம் நிகழ்ச்சி முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். பாஜக ஆட்சி மீண்டும் அமைந்தால் இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது. திமுக பொறுப்பாளர்களுக்கான பயிற்சி பாசறை கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று பிற்பகலில் மீண்டும் விசாரணை. மணிப்பூர் கலவரத்தை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். சிதம்பரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி பங்கேற்பு.
நெய்வேலி NLC நிறுவனத்தின் நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்கு எதிர்ப்பு, போராட்டம் நடத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என விழுப்புரம் சரக DIG எச்சரிக்கை. தெலுங்கானாவில் நீர்வீழ்ச்சி பகுதியில் சிக்கிக்கொண்ட 40 சுற்றுலா பயணிகள் அனைவரையும் காப்பாற்ற தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தீவிர முயற்சி. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் லீக் போட்டி தேதி மாற்றப்பட உள்ளதாகவும் முன்பதிவு செய்த ரசிகர்களும் பாதிக்கப்படுவார்கள் எனவும் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.